டேய் சின்ன பையா, டேய் சின்ன பையா, டேய் நீ நானும் ஒன்னா தானே பிச்சை எடுக்க வந்தோம். ஆமா, 2 பேரும் ஐபிஎல் ஏலத்தை எடுக்க வந்தோம். இவர் விட்டு நான் இப்ப ஏலத்தை எடுத்துட்டேன். இவருக்கு அப்படியே கொஞ்சம் இருக்கிறாரு. எடுக்க வந்து பிச்சை சாப்பிடாத சி பக்கத்து விட்டுப்பா. அம்மா விட்டு துண்டுறிய உனக்குலாம் வெக்க மனமே இல்ல. அது புளி பிச்சை எடுக்க விட்டு வாங்கி திட்டு உனக்குலாம் ஈட மனசு கொடுக்கணும் இல்ல. டேய் கொஞ்சோண்டு குர்ரா. கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் தான் இருந்துதான். இதோட சாயந்தரம் தான் போடுவாங்களாம். போ சாயந்தரம் வந்து எடுத்துக்கு போ. ஏன் பூட்டிட்டு வெளியே அங்கே போயிட்டாங்களா? ஒரு நாளைக்கு 2 வேளை தான் போடுவாங்களா நாய்க்கு? நாய்க்கு 2 வேளை தான் போடுவாங்களா? என்னடா பார்த்து இல்லன்ட்டாங்கம்மா. நாய்க்கு போட்டு பெருகிற எடுத்து நினைக்கிறேன். நாய்க்கு போற தின்னுக்குறா. டே சின்ன பையா, அம்மா கொஞ்சோண்டு குர்ரா. டே ப்ளீஸ் ப்ளீஸ் குரா 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 குரா. டே ப்ளீஸ் டே. போல நாய்க்கு போட்டு எடுத்து தின்னு வருத்தம் இல்லாம ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் குறாவா. நீ எல்லாம் என்னத்துக்கு நிலம் இருக்கிறே தெரியல. ஏன்னா புத்தகம் மட்டும் செத்து போலாம் நீலாம். சின்ன பையா, நீ நோட் பண்ணிக்கிறியா இல்லையாடா? தெரு நாய்க்கு வீட்டு நாய்க்கு இருக்கிற டிஃப்ரெண்ட். வீட்டு நாய் இந்த மாதிரிலாம் தின்னுட்டு தாண்டா நல்லா புசு 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 புசுனுக்குது. அம்மாக்கு இதெல்லாம் துணுன்ற ரொம்ப நாள் ஆசைடா. புசு புசுன்னு ஆகலாம் நீ. எப்படா செய்ய மாட்டியே? சொல்லு சொல்லு சொல்லு. செய்வியா? செய்வே. ஏச்சி சொல்லு. வேற தெரியல குழம்பு போயிரு. அது போய் வீந்துரு. ஏன் ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கா. நல்லா புசு 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 புசுன்னு இருப்ப. ஐயே ஆளு மூஞ்சியம்மா நல்லா. ஏச்சி கொஞ்சோண்டு டேஸ்ட் குடுற. பெத்த பொடிக்கு கொடுத்துக்கிற பாரு கிண்ணம். அங்க பாரு நாய்க்கு என்ன கிண்ணம் வச்சுக்கிறாங்க பாரு. இதை என்ன உன் பௌசி தெரியல வளர்ப்பு எப்படின்னு. நாய்க்கெல்லாம் மட்டும் அந்த கிண்ணம் வச்சுக்கிறாங்க. ஏக்கா எது வச்சிருக்காக்கா? சின்ன பையா, ஏ அப்படியே எடுத்து பையுல போட்டுக்கிட்டா. பார்த்தேன் நீ நாய்க்கு போட்டே எடுத்து தின்றுவா. நாய்க்கு வச்சு எடுத்து விடவே மாட்டேங்க. எடுத்து பையுல போடுறா. எடுத்துக்காயக்கா ஆளு மூஞ்சம் பாத்தியா? ஏச்சி ஓடு. ஒண்ணுத்து கூட தேரவே இல்லை நீ. நீ ரொம்ப தேர்வச்சுதான். ஒரு நாள் விழிகள் பார்த்தது. ஓ இங்க என்ன பண்றா? நீ என்னடா இந்த நிலைமையில நின்னுக்குற? என்ன இதுவா நேத்து எலெக்ஷன் வந்ததுல அங்க திருடி மாட்டிக்கினமா. அடப்பாவி, ஓட்டு எல்லாத்தையும் திருடி எடுத்துட்டியாண்ணா? அதெல்லாம் எப்படி நம்ம திருடுவோம்? அதெல்லாம் அவனுங்களே திருடி பானுங்க. அப்புறம் காசு எடுத்து மாட்டிக்கணுமா. அடப்பாவி, அதுக்கு நீ இந்த நிலைமையிலடா? இப்பெல்லாம் பண்ணா நான் திருந்திருவேனா அவனுங்களுக்கு ஒரு எண்ணம். ஆமா, இப்படி அங்க போயினுக்குற? இது மாதிரி பாவடை கட்டி பூ வச்சு போட்டு கரும்புலி செம்புல குத்தி ஊர் ஃபுல்லா சுத்தி சுத்தி வரணுமா. சுத்தி யார் வீட்டுல அரிசி பருப்பு கொடுக்குறாங்களோ எல்லாம் வாங்கி வந்து பஞ்சத்துல கொட்டு போனோமா. நைட்டா அவனுக்கு ஆக்கி எல்லாம் கும்பலா சாப்பிடுறான். அவனுக்கு இப்படி திருடுறானுங்க பாரு. நூதனமான திருட்டாவே இருக்குதேடா. அதையும் கேக்குறேன். 20 ரூபா போ ஏன்னா வாங்கி போயிட்டு இருந்தா. இது அது அந்த கரும்புலி சேர்த்து வச்சு குத்துனா பாரு கிழவன். அவன்கிட்ட எடுத்துட்டு அடப்பாவி, கடைசி வரைக்கும் திருந்த மாட்டாப்பா. நம்ம திருநாள் விட மாட்டானுங்கம்மா அவனுங்க. சரி போயிட்டா போ. நைட்டு சாப்பாடுக்கு போய் செய்யாத. நான் பிச்சை எடுத்து சாப்பிடுறதா? நீ சாப்பிடுறத விட்டுவிட்டு போ. வீட்டுக்கு போற ஜாலியா போ. வரையில பைசா போயிடலாம். நான் தான் அம்மா எங்கேயும் சொல்லிக்கிளி வைக்காத நாயே. நான் சொல்ல மாட்டேன், அவங்களுக்கே தெரியும். ஐயே முந்தின நீ திருடி மாட்டீங்க. அப்ப என்ன பேர் சொல்லிதான் நான் தானே சுருப்பால் அடிப்பேன். அப்படித்தானே கேட்டாங்க உன்ன. கோயில் வாசல கால வச்சுங்க. மொத்த பேர் கடற்கொள்ள தான் வீட்டுக்கு போவீங்க நொடின்னு. நான் யாரும் தெரிந்தா அப்ப உங்களுக்கு காட்டுறேன். டேய் என்ன உனக்கு எப்ப பார்த்தாலும் யாருக்குன்னா வம்பித்து தான் வருவியா? இன்னைக்கு யாருக்கிட்ட வம்பித்த? என் ஃப்ரெண்டோட அம்மா அப்பாவுக்கு இன்னைக்கு கல்யாணம் நாள் பழுதுமா. எல்லாம் கோயிலுக்கு போற வாப்பா நீ அப்படின்னாங்க. சரி வாங்கம்மா போலாம் சொல்லிட்டு எல்லாம் கும்பலா போனோம் ஜாலியா. அங்க போனோடனே அந்த அம்மாக்கு பீரியட்ஸ் டைம் பழுது. கோயிலுக்கிட்ட போனோடனே அது சொன்னாங்க, எப்ப நீங்க மட்டும் போயிட்டு வாங்கப்பா, அம்மா நான் இப்படி வீட்டுக்கு போறேன் அப்படின்னாங்க. ஏமா இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இருமா நம்ம பூசாரிட்டு போய் கேட்டு வரேன், நீங்க இங்கே இருங்கம்மா சொல்லிட்டு மேல போயிட்டு ஐயா இந்த மாதிரி ஆகி போச்சு, உள்ள வரலாமா வேணாமா கேட்டேன். அது நீ என்ன சொல்லிருக்கணும்? வரலாம் வேணாம் இதானே சொல்லிருக்கணும். அவன் மாட்டினது போவான். அந்த அம்மா கூட வயசான பொம்பளை பாக்காம அவன் அசீசமா கத்துறான். அறிவு வருதா இல்லையா? வயிற்று சோறு தோன்றீங்களா வேற என்ன தின்றீங்க? அம்பாள் கோவத்துக்கு ஆளாகிட்டீங்களே, அம்பாள் இப்படி பண்றீங்களா, அம்பாள் இப்படி பண்றீங்க, எது பண்றீங்களே, நொச்ச பத்திட்டீங்க, கோயிலே கேவல பத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு தலை வரமா அந்த அம்மா குடிச்சா. என்னடா சொல்றது? சும்மாடா விட்ட நச்சு வச்ச மூக்குல போதன்னு ஊத்திச்சு ரத்தம். அந்த ரத்தத்தோட ஓடி ஒரு 10 பேரை கூட்டு வந்தான். எத்தனை பேர் கூட்டு வந்தான் சொல்லிட்டு கோயில பூட்டி நாம சாவி எடுத்துட்டு நாளைக்கு ஏன் வரான பாத்துலாம். ஏன்டா உனக்கு தேவையில்லாத வேலை? ஆமா அவன் அம்பாள்ன்றானே. அந்த அம்பாள் ஒரு பொம்பளை தானே. ஆமா நாளைக்கு அந்த அம்பாளுக்கு அந்த மாதிரி ஆகாதா? மாசத்துல 1 நாள் 2 நாள் அப்புறம் கோயில் இடிச்சுட்டு சாமி தூக்கி வெளியே போட்டுவானா? இல்லாட்டா கோயில் உள்ள போக மாட்டானா? சின்ன பையன் இதெல்லாம் காலகாலமா நடந்துன்னு வரத்தான்றா. இதெல்லாம் காலகாலமா நடந்துன்னு வரத்தானே. லேடிஸ்லாம் அந்த மாதிரி டைம்ல உள்ள கோயில் உள்ள போக கூடாதுன்னு. ஒரு லேடிஸ் சாமி கும்பிடலாம், ஆனா லேடிஸ் உள்ள போக கூடாதா? இதான் காலங்காலத்துக்கு இதே பண்ணிருப்பானுங்க. உட்காந்து வேடிக்கை பாத்துங்க தான். என்ன இது தேவலாத்து பண்றடா நீ. இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு வந்து நாளைக்கு உனக்கு வராதா? நாளைக்கு உனக்கு வந்து நாளைக்கு இன்னொருத்தவங்களுக்கு வராதா?
கரெக்டு தானே? டேய் சின்ன பையா என்னம்மா என்னத்துக்கு கத்தினே இருக்கிற? மூஞ்சி புள்ள ஒரே ரத்தமாகுது. என்ன இங்க பாருமா, முடி பாருமா எவ்வளவு இருக்குதா? என்னடா பாதி மண்டைய மொட்டை அடிச்சுட்டுக்கிற? சொட்டை வந்து போச்சுமா. சொட்டை வந்து போச்சா? அடிக்கிற வெயில், இந்த கருமாந்திர வெயில் வேற, இது வேற முடி ஓட்டாம போற ஃபுல்லா செம்பட்டை வேற ஆக்கி விடுது. அதுக்கு என் ஃப்ரெண்டு ஃபுல்லா நீ இன்ஸ்டாகிராம்ல ஃபுல்லா ரீல்ஸ் அனுப்புறான். சொட்டையில முடி நடுறது, சொட்டை வளர்ந்தா முடி வளர்றது எப்படி, எல்லாம் சர்ஜரி பண்ணுங்க, ஆபரேஷன் பண்ணுங்க சொல்லி எல்லாம் என் ஃப்ரெண்ட் எல்லாம் டேக் அடிச்சு விடுறான். அதுக்கும் இப்ப நீ ஸ்லாப்லர் பண்ணி மண்டையில போட்டு பின் அடிக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம்? பைத்தியக்கார நாயே. குறை முடியா காப்பாத்திக்க வேணா? அதுக்கு அதான் மொத்த பின்னு நான் ஸ்லாப்லர் அடிச்சு போட்டு நிப்பாட்டிக்க போறேன். எப்படி ஸ்லாப்லர் பின்னு மண்டையில போட்டு அடிக்கிறதா? ஐயோ, இது வரைக்கும் எத்தனை ரூபா போட்டுக்கிற பைத்தியக்கார நாயே? இது வரைக்கும் எத்தனை பின் அடிச்சு வச்சுக்கிற? 300 பின்னிட்டு போயிடுச்சு. 300 பின்னு கிட்டியா? மூலையில கிளையில இறங்கிட போதுரா. அவ்வளவு பைத்தியமா நானே? அப்புறம் மூளை அங்கதானே இருக்குது, இங்க எப்படி அடிக்குமா? இங்கெல்லாம் முடி நல்லா இருக்குதுமா. செப்டி கிப்டிக் ஆகி சீ வச்சு மண்டை எதனா ஆயிட போதுரா. ஏன்னா அழுதும் கடை சாணினு 2 பின் அடிச்சு விட. அதோ வர இரு. எங்க இருந்துதான் இந்த மாதிரி எசகு புசுக்கா யோசிக்கிறேன்னு தெரியல நாய். காலைல வந்தா அங்கிள் டைம் அங்கிள் கேக்குதுமா, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு. ஏன் இப்ப அப்படி கேட்டது என்ன ஆயிடுச்சு உனக்கு? அதனால நான் அங்கிள்ன்றா. குந்தாணி மறக்கா அம்மா பெருசுக்கிறா. அங்குள்னா தமிழ்ல மாமா தானே, ஜாலியா தானே இருக்கா. மாமான்னு சொன்ன கரெக்டா அப்படியா? அப்பாடா ஆரம்பிச்சிட்டான். வாடா வாடா சின்ன பையன் உக்காடுறா. என்ன வெயில ஒண்ணும் முடியல பழுக்குதா? ஆடி நீ ஒழுங்கா மேய்ஞ்சுதா இல்லையா? எங்கம்மா மேய் விடுறது? கேடா எடுங்க போட்டா எடுங்களா? சுத்தி வளர்க்குது அதுங்களை ஒட்டி போய் எல்லாரும் என்னதை கேவலமா திட்டுறானுங்க. என்னடா போட்டாடி பின்னாடி ஓடிங்க எடுக்கிறேன். ஏரியில தண்ணி காமிச்சு கூட்டு வந்து கட்டுற தண்டா சின்ன பையா. எந்த ஏரியில தண்ணிக்குது கூட்டமே காட்டுறதுக்கு? எல்லாத்தையும் பிளாட் போட்டு எல்லாத்தையும் பில்டிங் எழுதி வச்சுக்கிறானுங்களா? ஒரு தண்ணியில ஒரு சொட்டும் இல்ல. அப்பனா தண்ணி தானே குடிச்சு குடிச்சிங்களா இல்லையா? ஒரு ஆட்டு ஊத்த மொத்தத்தை இன்னொரு ஆடு குடிச்சிட்டு போதுமா, பாக்கத்தே பாவமா இருக்குது. அடச்சை 10-15 வச்சுன்னு வச்சுக்க உக்காந்து நம்ம நிலைமை அதேதான். குடிச்சு குடிச்சு போனோம். சரி அத விடு. இந்த ஜில்லுன்னு மோர் குடுறா சின்ன பையா. போட்டு வித்துட்டானுங்க, என்ன பண்றது? ஜில்லுன்னு மோர் குடுறா. அழகென்ற சொல்லுக்கு அம்மா ஏச்சி குடி. சின்ன பையரா பக்கத்துல மருந்துக்குது பாரு, அதுல ஊத்தி குடுறா. ஏமா போட்டாடி மேய விடாது கடை இருக்கு. நான் தாமா போனேன், நான் ஒழுங்கா தாமா மேய்ச்ச. என்னையமா சாலிக்கு போறா? சளி மருந்துடா சின்ன பையா. சளி மருந்தா? அதுல ஊத்தி குடி. இதுல ஊத்தியா குடிங்களா? மோர் குடிச்சா சளி பிடிக்கும்லடா. சளி பிடிச்சா நம்ம சளி மருந்து குடிச்சுதானே ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம சளி மருந்து குடிச்சினா அப்புறம் சளி பிடிக்காதுல்ல. ஏமா இப்படி இருக்கிறா? என்னடா அப்பாக்கு தெரிஞ்சு அடிக்கடிக்க போற லூஸ் ஆகின்னு வரையா வர வர? அவர் 3 கிளாஸ் குடிச்சிட்டு ஜம்முன்னு பத்துனுக்குறாரு. இதே மாதிரிதான் மருந்து ஊத்தி குடிச்சாரு தெரியுமா? பத்துறாரா? தூங்கினுக்குறாரு. தூங்கினாரா? சரி 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 நான் இதை வச்சுக்க. நான் போய் 2 ஆடை வித்துட்டேன். எல்லாரும் கொடுக்க வேண்டிய அட்வான்ஸ் கொஞ்சம் கொடுத்துட்டு வரேன்னா. என்னத்துக்குடா? நாளைக்கு எப்படி மோள அடிக்க மாட்டாங்க வீட்டாண்டா. ஏச்சி ஆளு மூஞ்சியம் பாரு. இதுல போய் சளி மருந்து ஜுரம் மருந்து ஊத்தி குடிக்கிட்ட எங்கத்துல வந்து சரியா பைத்திய காட்சி வந்து. அட்வான்ஸா யோசிக்க தேவல. அத நான் யோசிச்சிட்டேன். இப்ப காசு கொடுத்துட்டு வாங்கி வரேன். 2 ஆடை வித்துட்டு வந்துடுறேன். பைத்தியம் ஆளு மூஞ்சியம் பாரு நல்லா சளி மருந்து ஊத்தி குடிக்கிட்ட. சளிக்கு மருந்து என்ன பெரிய பீஸா பர்கர். நீலாம் வயித்துக்கு என்னடா தின்ற? தனியா தொட்டு பிஸ்கட் தின்னமா. என்னமா உட பெரிய ரோதனை இருக்குது? அது இல்லடா சத்தியமா தான்மா. எது பேருமா ஏமா என் தாலி அது தூக்குல போடுற? அட பைத்தியக்காரனாயே. பிரியவங்க அம்மாட்ட போய் என்னடா சொல்லி தொலைச்ச? என்ன சொன்னேன்? கல்யாணம் பண்ணி நீ நல்லா பாத்துப்பா வாங்க ஆண்டி. என்ன இருக்குது? ஏன்டா நீ அவ பொண்ணு பின்னாடி தான்டா சுத்திங்க. அம்மாட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டுக்கிற. அவன் பொண்ணுகிட்ட போய் சொன்னமா. அவன் எனக்கு அப்புறம் 4-5 பேர் லவ் பண்றா போகுது. அவன் கைட்டு விட்டா உன்ன நான் மீட் பண்றேன் அப்படின்றாமா. அடக்கருமத்தை அதான் உங்க அம்மா பார்த்து வீடோட வீடா கலக்குறா. அவளுக்கு இவ்வளவு பெட்டர்னு சொல்லி இவ கிட்ட இதுல பெரிய குத்தமா போச்சு உனக்கு. என்ன எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு என்ன கேள்வி கேட்டா தெரியுமாடா? காரி மூஞ்சி மேல துப்புறாடா. என்ன புள்ள வளர்த்து வச்சுக்கிறேன்னு துப்புறாடா? ஆமா இப்ப தெரிஞ்சுக்கோ. நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணு வித்தியாசம். எத்தனை வாட்டி பிரியா டைலி சொல்லிக்கிறா? ஆமா சொல்லிக்கிறாளா இல்லையா? நீதான் சொன்ன அவங்க அம்மா என்ன சொல்றாங்க. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதுதான் நல்ல பொண்ணுக்கு கெட்ட பொண்ணுக்கு உள்ள வித்தியாசம். பைத்தியக்காரனாய ஆண்டி கூட நல்ல பொண்ணா நல்ல ஆண்டி ஆகுறாமா.
ஆன்ட்டி கூட கல்யாணம் பண்ணிக்குவா ஆமா வர கோத்து உனக்கு சோத்துல விஷம் வச்சா கொண்டு இல்லாமான்னுக்கிறேன்டா அவன் புருஷன் வச்சு கொண்டுலாம் சிறுப்பாளி அடிக்க போறான் பாத்துக்கினே அவனை ரப்பர் ஆ வா ஆவ்